Good morning students. Today we are going to see about bioprospecting. அப்படினா உயிரி வளம் சொல்லுவாங்க. Bioprospecting is a process of discovery and commercialization of new products obtained from biological resources. Okay, உயிரி மூலப்பொருட்கள் இருந்து புதிய விளைபொருட்களை நம்ம உருவாக்குறோம். Okay, so from the biological resources and genetical resources இருந்து ஒரு new plants ப்ரொடியூஸ் பண்றோம். அத என்ன பண்றோம், கமர்ஷியலைஸ்ட் ஆக்கணும். ஓகே, ஒரு வணிகமயமாக்கணும். ஓகே, அதுதான் பயோப்ராஸ்பெக்டிங். ஆனால் இந்த பயோப்ராஸ்பெக்டிங் என்ன நடக்குதுன்னா இன்வால்வ்ஸ் பயோபைரசி, உயிரி பொருள் கொள்ளை ஏற்படுதுன்னு சொல்றாங்க. கண்டுபிடிச்ச அந்த பயாலஜிக்கல் ரிசோர்சஸ் அது என்ன ஏற்படுதுன்னா சுரண்டப்பட்டு தேவையில்லாததுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு பார்த்தோன்னா இன் விச் இண்டிஜினஸ் நாலேஜ் ஆஃப் நேச்சர், இண்டிஜினஸ் நாலேஜ் ஆஃப் நேச்சர்னு சொல்லும்போது பார்த்தோன்னா யார் கண்டுபிடிச்சாங்களோ, ஓகே, அப்போ இண்டிஜினஸ் பீப்புள், ஆரிஜினேட்டிங் வித் இண்டிஜினஸ் பீப்புள்னா பழங்குடி மக்கள், அதாவது காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாவரத்துலேருந்து மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம், தாவரத்தோட முக்கியமான பண்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கலாம். அவங்களோட நாலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா இஸ் யூஸ் பை அதர்ஸ்னு இதர மக்கள் எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபார் தி ப்ராஃபிட். ஓகே, வித்தவுட் அத்தாரைசேஷன் ஆர் காம்பன்சேஷன். அந்த பீப்புள், அந்த பழங்குடி மக்களுக்கு எந்த அத்தாரைசேஷனும் இல்லை. ஓகே, எந்த ஒப்புதலும் கொடுக்க மாட்டாங்க, எந்த இழப்பீடும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க கண்டுபிடிச்சதை இவங்க பார்த்தீங்கன்னா திருடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா, அதான் சொல்கிறாங்க வித்தவுட் அத்தாரைசேஷன் ஆர் காம்பன்சேஷன் டு த இண்டிஜினியஸ் பீப்புள் தெம்செல்ஸ் அண்ட் திஸ் வி கால்ட் அஸ் பயோபைரசி. ஓகே, இதர மக்கள் ஆதாயத்திற்காக உள்ளூர் மக்களின் ஒப்புதல் இன்றியோ அவர்களுக்கு எவ்வித இழப்பீடும் கொடுக்காமல் சுரண்டப்பட்டு பயன்படுத்தப்படுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பயோபைரசி. ஓகே, ஸோ பயோபைரசி இப்போ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாரு. Defined as the manipulation of intellectual property right laws by corporations to gain exclusive control over national genetic resources without giving adequate recognition of remuneration to the original processes of those resources. இங்கே ஒரிஜினல் ப்ராசஸஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. ஒரிஜினல் யார் கண்டுபிடிச்சாங்களோ அந்த ஜெனடிக் ரிசோர்ஸஸை வித்தவுட் கிவிங் அடிக்வட் ரெகக்னேஷன், எந்த ஒரு போதுமான அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ரெனிமரேஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, எந்த ஊதியமும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா, அவங்களோட நேஷனல் ஜெனடிக் ரிசோர்ஸை கண்டுபிடிச்சி எந்த ரெகக்னேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அந்த யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்களுக்கு ரெனிமரேஷனும் கொடுக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நிறுவனம் அதை பயன்படுத்திது. ஓகே, ஸோ தேசிய மரபணு வளங்கள் மீது தனிப்பட்ட கட்டுப்பாட்டை பெறும் நிறுவனங்கள் இவங்களுக்கு எந்த ரெனிமரேஷனோ எந்த ரெகக்னேஷன் கொடுக்காம அதை சுரண்டுவது, அவங்க கண்டுபிடிச்ச ப்ராப்பர்ட்டிஸை பார்த்தோன்னா அவங்க பயன்படுத்தியது, நிறுவனம் பயன்படுத்தியதுன்னு அது என்ன சொல்கிறாங்கன்னா பயோபைரசி. ஓகே, உயிரி பொருள் கொள்ளைன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பயோபைரசி இன்க்ளூட்ஸ் ரீசன்ட் பேட்டன்ஸ் கிராண்டட் பை தி US பேட்டன்ட். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா கண்டுபிடிச்ச அந்த தாவரங்கள் எந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோன்னா ஜெனடிக் ரிசோர்ஸஸ் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அது US பேட்டன் காப்புரிமை பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லை உங்களுக்கு ட்ரேட்மார்க்ஸ் வணிக முத்திரை கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் டு அமெரிக்கன் கம்பெனிஸ் ஆன் டர்மரிக், நீம் அண்ட் மோஸ்ட் நோட்டபிளி பாஸ்மதி ரைஸ். ஆல் 3 products are indigenous to the Indo-Pakistan subcontinent. இந்தோ-பாகிஸ்தான் சப்கான்டினென்ட் உள்நாட்டு மக்களின் இது உரியதாகும். அதாவது இண்டோ பாகிஸ்தான் சப்கான்டினென்ட் பார்த்தோன்னா இவங்களுக்கு இந்த மூணுமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த US பேட்டன்ட் பார்த்தோன்னா அவங்க ட்ரேட்மார்க்ஸ் அவங்க முத்திரையை போட்டு வணிக முத்திரையை போட்டு அவங்க காப்புரிமை பெற்று அவங்க பயன்படுத்திட்டு வராங்க. ரீசெண்டாக அவங்க பேட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, கிராண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த 3 டாபிக்ஸ் எது, பயோபைரசி ஆஃப் நீம், பயோபைரசி ஆஃப் டர்மரிக் அண்ட் பாஸ்மதி ரைஸ், இதை 3த்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். So first, biopiracy of neem. So peoples of India used neem and its oil in many ways by controlling fungal as well as bacterial skin infections. Okay, so இந்த ஆயில் எதுக்கு பயன்படுத்துறாங்க, இந்த வேம்பு மரம்னு சொல்றோம், அந்த வேப்ப மரத்துல இந்த ஆயில் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா பூஞ்சைகளை கொல்றதுக்காகவும் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸை குணப்படுத்துறதுக்கு இந்த ஆயிலை யூஸ் பண்றாங்க. ஓகே, so India shared the knowledge of the properties of this நீம் வித் என்டையர் வேர்ல்டு. அவங்க இந்த நாலேஜ், அதாவது இந்த நீமோட ஆயிலை பற்றியும் இந்த நீமோட குணாதிசயங்களை பற்றியும் எல்லா இடத்துக்கும் என்டையர் வேர்ல்டுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த நாலேஜ் அதோட முக்கியத்துவம் பற்றி அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ பைரட்டிங் திஸ் நாலேஜ். ஆனால் இந்த நாலேஜை, இந்த நீமோட ஆயிலோட இம்பார்ட்டன்ஸை, நீமோட குணாதிசயங்களை பைரட்டிங் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அறிவை திருடுவது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸை
நேமோட ப்ராப்பர்ட்டிஸை என்ன பண்ணிட்டாங்க, திருட்டிட்டாங்க. எப்படி திருடுறாங்க பாருங்கள். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் USA அண்ட் அமெரிக்கன் தட் இஸ் MNC மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, WR கிரேஸ் வந்து தட் இஸ் பிலாங்ஸ் டு மல்டிநேஷனல் கார்பரேஷன் தான். அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த early 90s sought a patent from இங்கே ரெண்டு நிறுவனமும் WR கிரேஸ் சொல்கிற இந்த மல்டிநேஷனல் கார்பரேஷனும் USDA சொல்கிற இந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்க, பேட்டன்ட் யார்கிட்ட வாங்குறாங்க பாருங்கள். ஆனால் இது வந்து இந்தியாவுக்கு சொந்தமானது. இந்த நீமோட ப்ராப்பர்ட்டிஸ், நீமோட குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கு சொந்தமானது, இந்தியாவுக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, WR கிரேஸ் சொல்கிற அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா they are asking the patent from the European Patent Office EPOன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட காப்புரிமை வந்து உரிமத்தை அதை கேட்குறாங்க. ஓகே, ஆன் த மெத்தட் ஆன் கண்ட்ரோலிங் த டிசீஸ் ஆன் பிளான்ஸ் பை த aid of extracted hydrophobic neem oil. So they are asking the patent to the EPO. Okay, the patenting of the fungicidal and antibacterial properties of neem was an example of biopiracy. அவங்க என்ன சொல்கிறாங்க, EPO இது வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் ஃபார் பயோபைரசி. ஓகே, ஸோ ஒரு உயிரிப்பொருள் கொள்ளையாயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா திருடுவதாக இருக்கும். அவங்களோட இந்தியாவோட நாலேஜை நீங்கள் திருடுறதாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபங்கிசைடல் இல்லை ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதனால் பட் த ட்ரெடிஷன் ஆஃப் நாலேஜ் ஆஃப் தி இந்தியன்ஸ், இது ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ், அவங்களுக்குரியது. அந்த நாலேஜ் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்குரியது வாஸ் ப்ரொடெக்டட் இன் தி எண்ட். லாஸ்ட்டாக இந்த EPO வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா காப்புரிமை கொடுக்கல. யாருக்குன்னா இந்த ரெண்டு நிறுவனத்துக்கும் காப்புரிமை கொடுக்கல. பிகாஸ் இட் இஸ் பிலாங்ஸ் டு வாட், இந்தியா. ஸோ அவங்களோட நாலேஜ் வந்து யாரும் பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டாங்க, சேவ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்கள், பயோபைரசி ஆஃப் டர்மரிக். யுனைடெட் ஸ்டேட்ஸ் பேட்டன் அண்ட் ட்ரேட்மார்க்ஸ் ஆஃபீஸ் in the year 1995 granted patent to the method of use of turmeric as an antiseptic agent. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு கிருமி நாசினி சொல்கிறாங்க. டர்மரிக் மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி சொல்கிறாங்க. அந்த யுனைடெட் ஸ்டேட் வந்து கேவ் த பேட்டன்ட் கொடுத்துருக்காங்க. டர்மரிக் ஹாஸ் பீன் யூஸ்ட் பை தி இண்டியன்ஸ், அவங்க யூஸ் பண்ணுறாங்க ஆஸ் எ ஹோம் ரெமெடி. ஓகே, இதை வந்து ஏன் ஹோம் ரெமெடியாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கியூக் ஹீலிங் சொல்கிறாங்க, வேகமாக புண்களை வந்து குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ ஃபார் பர்பஸ் ஆஃப் ஹீலிங் ரேஷஸ், அது தடிப்புகளை வந்து குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஒரு ஹோம் ரெமெடியாக இந்தியன்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. த ஜேர்னல் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ்ட் பை தி இண்டியன்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன் in the year 1953 wherein this remedies was mentioned. இந்த ரெமெடிஸ்லாம் எதில் மென்ஷன் ஆகிருக்குன்னா அந்த ஜேர்னலில் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. அதாவது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் இந்த ஜேர்னல் ஆர்டிக்கலில் இந்த குணாதிசயங்களை பற்றி பப்ளிஷ் ஆகிருக்கு, இந்த ஹோம் ரெமெடிஸை பற்றி பப்ளிஷ் ஆகிருக்கு. எதை பற்றினா டர்மரிக். Therefore in this way it was proved that the use of turmeric as an antiseptic, ஒரு கிருமி நாசினி சொல்கிறாங்க, is not new to the world. இது உலகிற்கு ஒரு புதியதல்லன்னு சொல்கிறாங்க. அண்ட் இஸ் நாட் எ நியூ இன்வென்ஷன்ஸ். ஓகே, இது ஒரு இன்வென்ஷனும் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஒரு புதிய கண்டுபிடிப்பும் இல்லை. பட் ஃபார்ம்ட் ஏ பார்ட் ஆஃப் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஆஃப் தி இண்டியன்ஸ். ஆனால் இது ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜ், இந்தியன்ஸோட நாலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ த அப்ஜெக்ஷன்ஸ் இன் த கேஸ் US Patent and Trademarks Office was upheld and traditional knowledge of Indians was protected. ஸோ இது அவங்களோட நாலேஜ், இந்தியர்களின் பாரம்பரிய அறிவின் ஒரு பகுதி தான் இது. அது வந்து ஒரு புதிய கண்டுபிடிப்பு இல்லை, ஒரு நியூ இன்வென்ஷன் இல்லை, அவங்களோட நாலேஜ், அவங்களோட பாரம்பரிய ஒரு அறிவின் ஒரு பகுதி. அது ஒரு கிருமி நாசினின்னு சொல்கிறாங்க. டர்மரிக் சொல்லும்போது கிருமி நாசினி ஹோம் ரெமடியாக பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த பொருள் டர்மரிக் சொல்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அந்த குணாதிசயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் பயோபைரசி. ஸோ இந்தியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ்க்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் தான், அவங்களோட பாரம்பரிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பயோபைரசி ஆஃப் பாஸ்மதி. ஓகே, ஸோ பாஸ்மதி சொல்லும்போது ஆன் ரைஸ் சொல்கிறாங்க. ஆன் September 2, 1997 the US Patent and Trademarks Office granted patent on basmati rice lines and grains in the Texas based on company Rice Tech. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த US பேட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் டெக் சொல்கிற நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காப்புரிமை கொடுத்துருக்காங்க. யாருக்கு? ரைஸ் டெக் சொல்கிற நிறுவனத்துக்கு இந்த பாஸ்மதி ரைஸ் லைன்ஸ் அண்ட் கிரெயின்ஸ். அது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ஹைப்ரிட் வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அந்த பாஸ்மதி ரைஸை நீங்கள் கல்ச்சர் பண்ணிக்கலாம், அதை க்ரோன் பண்ணி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைஸ் டெக் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்டன் கொடுத்துட்டாங்க அந்த நிறுவனத்துக்கு. திஸ் ப்ராட் patent gives the company several rights including exclusive use of term basmati. அந்த பாஸ்மதி சொல்கிற அந்த சொல்ல வந்து இந்நிறுவனம் மட்டும்தான் பயன்படுத்தணும்.
அதான் சொல்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவ் யூஸ் ஆஃப் டேர்ம் பாஸ்மதி. அந்த வேர்டு வந்து பார்த்தோன்னா அந்த பாஸ்மதி சொல்கிற அந்த சொல்ல இந்த நிறுவனம் மட்டும் ரைஸ்டெக் சொல்கிற நிறுவனம் மட்டும் தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. ஓகே, as well as proprietary rights on the seeds and grains for any crosses. அந்த ரைஸ் சீட்ஸை நீங்கள் எந்த க்ராசஸ் வந்து பண்ணி நீங்கள் என்ன வெரைட்டிஸ் வேணால் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, the patent also covers the process of breeding rice-tech novel rice lines and the method to determine the cooking properties and starch content of rice grains. ஸோ எல்லாமே வந்து அடங்கி. ஸோ நாவல் ரைஸ் லைன்ஸோ இல்லை குக்கிங் ப்ராப்பர்ட்டிஸோ இல்லை ஸ்டார்ச் கான்டென்ட்டோ அனைத்து வழிமுறைகளும் இந்த காப்புரிமையில் அடங்குன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் இட் கவர்ஸ். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸை பற்றி எல்லாமே அந்த காப்புரிமத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா has periled the United States to take the matter to the WTO. ஸோ இந்தியா பெரைல்டுனா ஒரு ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை வந்து பார்த்தோன்னா யார்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா WTO. ஓகே, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. உலக வணிக அமைப்புக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஏன் எடுத்துன்னு போகிறாங்கன்னா ஆஸ் எ இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் சொல்கிறாங்க. அதாவது இவங்க பயன்படுத்துறது வந்து பார்த்தோன்னா ஒரு மீறல் சொல்கிறாங்க. ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தை மீறிய ஒரு செயல்னு சொல்கிறாங்க. ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ஒரு இல்லீகல் அக்ரிமெண்ட் அது. ஓகே, எல்லாருக்கும் இது வந்து ஒன்று தான். ஸோ யாரெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் இது வந்து இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டை மீறிய ஒரு செயல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அதை ரைஸ்டெக் நிறுவனம் வந்து செயல்படுத்துதுன்னு சொல்கிறதுனால இந்தியா வந்து ஒரு ஆபத்தானது, அதாவது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆபத்தானது விஷயம். அதனால் யார்கிட்ட எடுத்துன்னு போகிறாங்கன்னா இந்த விஷயத்த வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே, விச் குட் ஹவ் ரிசல்டட் இன் மேஜர் எம்ப்ரெஸ்மெண்ட் ஃபார் த US. ஸோ எம்ப்ரெஸ்மெண்ட்னா தட் இஸ் அன்ஈஸி. ஓகே, ஸோ hence voluntarily or due to the few decision taken by the US Patent Office. இப்போ என்ன பண்ணுறேன்னா US பேட்டன் தான் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ரைஸ்டெக் அந்த நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு அங்கீகாரம் பேட்டன் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரைஸ்டெக் had no choice but to lose most of the claims and most importantly right to call the rice basmati. அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா US வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் ரைஸ்டெக் வந்து பேட்டன் கொடுத்தாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியாது, ரைட் டு கால் திஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் in the year 2002 the final decision was taken by the US was taken. ரைஸ்டெக் drop down 15 claims. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, US காப்புரிமம் யாருக்கு எந்த நிறுவனத்துக்கு கொடுத்தாங்க, அதாவது ரைஸ்டெக் கொடுத்தாங்க. அவங்களோட 15 உரிமை கோருதலை வந்து பார்த்தோன்னா ரத்து செஞ்சிட்டாங்க. யார், US பேட்டன் வந்து ரைஸ்டெக் நிறுவனத்தோட 15 உரிமை கோருதல் அந்த கோருதல் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அந்த லாஸ் வந்து பார்த்தோன்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ரத்து செஞ்சிட்டாங்க. ஓகே, ரிசல்ட்டிங் இன் கிளியரிங் த பாத் ஆஃப் இந்தியன் பாஸ்மதி ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸ் டு ஃபாரின் கண்ட்ரீஸ். ஸோ இந்த இந்திய பாஸ்மதி ரைஸ் இது வந்து பார்த்தோன்னா இந்தியன்ஸ் பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்தா இந்த ரகத்தை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறத வந்து பார்த்தீங்கன்னா உரிமம் வந்து பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க, அது வந்து பாதுகாக்கப்பட்டது. ஓகே, இந்த US கவர்மெண்ட் வந்து பார்த்தோன்னா இவங்களோட 15 கிளைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உரிமை கோருதல் வந்து பார்த்தோன்னா ரத்து செஞ்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஃபாரின் கண்ட்ரிஸை, அதோட உரிமமும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணது பாதுகாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ த பேட்டன்ட் ஆஃபீஸ் ஆர்டர் த பேட்டன்ட் நேம். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இங்கே வந்து பாஸ்மதின்னு சொல்கிற நேம் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட்டு. இப்போ ரைஸ்டெக் மட்டும்தான் நேம் அவங்க தான் வந்து அந்த சொல்ல பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ அந்த பேரை மாற்றிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்டன்ட் வந்து நேம் டு பி சேஞ்ச் ரைஸ் லைன்ஸ் 867 மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இந்தியா இஸ் சேவ்ட் ஃப்ரம் த ரைஸ்டெக் கம்பெனி. இந்தியா வந்து பார்த்தோன்னா ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட்டுக்கு அந்த ஒப்பந்தத்தை மீறிய செயல்னு சொல்லிட்டு US கவர்மெண்ட்டிட்ட சொல்லி அவங்களோட ரைஸ்டெக் கம்பெனியை வந்து அவங்களோட 15 கிளைம்ஸை உரிமை கோருதல் அதை ரத்து செய்து எந்த ஃபாரின் கண்ட்ரிஸுக்கும் இந்த ரைஸை வந்து பார்த்தோன்னா ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பேரையும் மாற்றிட்டாங்க, அதாவது ரைஸ் லைன் 867 சொல்லிட்டு பேரையும் மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் த பயோபைரசி ஆஃப் நேம், டர்மரிக் அண்ட் பாஸ்மதி. ஓகே, ஸோ உயிரி பொருள் கொள்ளை. ஸோ அந்த தாவரத்தில் வந்து முக்கியமான பண்புகள் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குன்னா அதாவது இண்டிஜினியஸ் பீப்புள் கண்டுபிடிச்சது, பழங்குடி மக்களோ இல்லை யார் கண்டுபிடிச்சாங்களோ அது லாபத்திற்காக மற்ற நிறுவனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்காக விற்கக்கூடியது தான் பயோபைரசி. அதை வந்து என்ன பண்ண ஸ்டாப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது சிலது வந்து காப்புரிமம் பெற்று அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஓகே, தேங்க்யூ.